வணக்கம் மாணவர்களே. போன வீடியோல இப் கிளாஸ்ல ரூல் 2 பார்த்தோம். இந்த வீடியோல இப் கிளாஸ்ல ரூல் 3 என்னன்னு பார்ப்போம். இப் கிளாஸ்ல ரூல் 3 அப்படின்ற எதை வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டைப்போட பேரு அன்ஃபுல்ஃபில்டு கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செயலை நம்ம முன்பு செஞ்சிருக்கோம், ஆனா அதை செய்யாம விட்டு மறுபடியும் இப்ப அதை மத்தவங்க சொல்லி காட்டுறது. இதை சுருக்கமா நிறைவேற்றப்படாத காலம்னு சொல்றாங்க. ஒரு வேலையை அந்த வேலையை நான் அப்படி பண்ணியிருக்கோம், ஆனா அதை நான் பண்ணல, அப்படி பண்ணியிருந்தேன்னா நான் அதில் ஜெயிச்சிருப்பேன். இந்த மாதிரி நீங்க மற்றவங்ககிட்ட எந்த வேலையை இருந்தாலும் செய்யலையோ அதை மறுபடியும் யார்கிட்டயா சொல்லி காட்டுறீங்கன்னா அதைத்தான் இப் கிளாஸ்ல ரூல் 3 மாத்தி அன்ஃபுல்ஃபில்டு கிளாஸ்ன்னு வச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைவேற்றப்படாத காலம். இதோட இன்னொரு பேர் தான் தேர்ட் கிளாஸ்னு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் பார்த்துருக்கோம். இது தேர்ட் கிளாஸ். தேர்ட் கிளாஸ்னா இதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இதுக்கான ரூல் பாருங்க. இஃப் அருகில் ஹேட் பிளஸ் வெர்பு 3 வந்துருக்குங்க. போன வீடியோல ரூல் 2ல ஹேட் பிளஸ் நவுன் வந்து தான் என்ன போடணும் நான் சொல்லி கொடுத்தேன். ஆனா இந்த வீடியோல பாருங்க, ரூல் 3ல ஹேட் பிளஸ் நவுன் வராது, ஹேட் பிளஸ் வெர்பு 3 வரும். இந்த வெர்பு 3னா என்னன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இங்க கவனிங்க. ரைட் வெர்பு 1, ரோட் வெர்பு 2, அப்படி இல்லைன்னா V2. இதனுடைய மூணாவது காலம் தான் ரிட்டன். இதைத்தான் வெர்பு 3ங்கிறாங்க. இதே மாதிரி நீங்க எந்த வெர்போனா சொல்லிக்கலாம். இப்ப பாருங்க, வாக் வாக்குடு வாக்குடு, குக் குக்குடு குக்குடு. எப்பயுமே வெர்பு 2ல இங்க நீங்க ஈடி சேர்த்தீங்கன்னா வெர்பு 3லயும் ஈடி தான் வரும். இதை மறந்துடாங்க, இது போன வீடியோல சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் இப்ப V3னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வெர்பை பத்தி V1, V2, V3 பத்தி தனி வீடியோல ஃபுல்லா சொல்றேன். இப்போதைக்கு லைட்டா மட்டும் நீங்க கவனிச்சுங்க. ரைட், அடுத்து பாருங்க. இப்ப பாருங்க, இஃப் அருகில் ஹேட் பிளஸ் வெர்பு 3 வந்தால் நம்ம என்ன ஆன்சர் பண்ணணும் பாருங்க. would have plus verb 3 போடணும். அப்படி இல்லைன்னா could have plus verb 3 போடணும். அப்படி இல்லைன்னா should have plus verb 3 போடணும். அதுவும் இல்லைன்னா might have plus verb 3 போடணும். இதுல ஏதாவது ஒண்ணுதான் நீங்க ஆன்சரா போடணும். எது வந்தா ஹேட் பிளஸ் வெர்பு 3 வந்தா நீங்க ஆன்சரா இந்த 4ல ஏதோ ஒன்னதான் போடணும். இதுல ஒரு விஷயம், இந்த வெர்பு 3 அப்படின்றத சென்டென்ஸ்ல எடுத்துக்காட்டுல பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க, வெர்பு 1 கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க ஆன்சரா மாத்தும் போது வெர்பு 1 வெர்பு 3 மாத்தணும். அதுவுமே ஆப்ஷன்ல இருக்கும், நீங்க எடுத்து டிக் பண்ணா மட்டும் போகும். சரி, எடுத்துக்காட்டு பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். இப்போதைக்கு இதாங்க ரூல்ஸ், இதை மட்டும் நல்லா படிச்சுங்க. அடுத்து பாருங்க, இதுல இன்னொரு டைப் வேற இருக்குங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கவனிங்க. இஃப் அருகில் had been plus verb 3 அப்படி இல்லைன்னா V3 வந்துருக்குங்க. ரெண்டு ஒண்ணுதான். இப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா, இதே ஆன்சர் தாங்க இங்கே வரும், ஆனா சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கு. இப்ப would have இங்க பீன் வந்துருக்கா, அந்த பீன் அப்படி சேர்த்துங்க. பீன் பிளஸ் வெர்பு 3 இதே ஃபார்மேட் தான் இங்கேயும். என்ன பண்றோம்னா, இங்க had பிளஸ் வெர்பு 3 வந்தனால would have பிளஸ் V3 போட்டோம். ஆனா இதே இது இங்க had been வந்திருக்கனால அதே ஆன்சர் அப்படி எழுதுறோம். would have அதே போட்டு இங்க பீன் வந்தனால இங்க பீன் மட்டும் சேர்த்துக்கிறோம். மொத்தம் ரெண்டு ஒண்ணுதாங்க. அங்க பீன் வர்றதுனால பீன் சேர்க்கல, இங்க பீன் வர்றதுனால பீன் சேர்த்துக்கிறோம். சரி, இதை வச்சு வேற என்ன ஆன்சர் பண்ணலாம் பாருங்க. அதே மாதிரிதான் would have been போடலாம், அதே ஃபார்மேட் தான் போட்டு V3 சேர்க்கலாம். அதே மாதிரி should have been போட்டு V3 சேர்க்கலாம். அதே தான் might have போட்டு might have been போட்டு V3 சேர்க்கணும் மாணவர்களே. அவ்வளவுதான் இதுக்கு இருக்க வித்தியாசம்.
கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், இதை மட்டும் தெளிவா கேட்டுங்க. had பிளஸ் வெர்பு 3 வந்தா இந்த ஃபார்மேட்டை பயன்படுத்தணும், had been பிளஸ் வெர்பு 3 வந்தா அந்த ஃபார்மேட்டை பயன்படுத்தணும். அவ்வளவுதான் மாணவர்களே. அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. என்ன கொடுக்குறாங்க பாருங்க. if I had studied well, I dash pass. இங்க will pass, would pass, would have pass, D would have pass. இங்க கவனிங்க மாணவர்களே, இதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கவனிங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. if I had studied well, I dash pass. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது ஒரு நிறைவேற்றப்படாத காலம். நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன். இங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையன் சொல்றேன், நான் மட்டும் அப்ப நல்லா படிச்சிருந்தேன்னா நான் கண்டிப்பா பாஸ் ஆகி இருந்திருப்பேன். ஆனா என்ன செய்யறது, நான் படிக்கல, அதனால நான் இப்ப சரியில்லாத வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு மனம் வந்து ஒரு ஆள்கிட்ட சொல்ற காலம். இதைத்தான் ரூல் 2ல நிறைவேற்றப்படாத காலம் சொல்றாங்க. அந்த பையனால அது நிறைவேற்றப்படலை, பின்னால மத்தவங்க சொல்லி காட்டுறாங்க. சரி, எது எப்படியோ நம்மளுக்கு அதெல்லாம் தேவை. நம்மளுக்கு தேவைன்னா இதுக்கு என்ன ஆன்சர் போடணும், அதான் முக்கியம். இப்ப இங்க கவனிங்க. if வந்திருக்கு, had வந்திருக்கு, அதுக்கு பக்கத்துல கவனிச்சு பாருங்க, B3 வந்திருக்கு. எப்படி இதை B3ங்கிறாங்க? ஸ்டடிங்கிறது ஒரு செயல், ஸ்டடி ஒரு செயல், படிக்கிறது. இப்படி கொடுத்தா இது V1. இதே இது ஸ்டடீடு பாருங்க, இறந்த காலத்துல செஞ்ச ஒரு செயல், ஈடி ஆட் ஆயிடுச்சு பாருங்க. அப்ப இறந்த காலத்துல செஞ்ச ஒரு செயலை நம்ம சொல்லும் போது ஈடி சேர்த்தோம்னா கண்டிப்பா V3ல என்ன சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன், ஈடி தான் வரும். அதனாலதான் இத நம்ம V3ங்கிறோம். எப்பயுமே ஹேடு பக்கத்துல வெர்பு வந்தாலேவும் அது V3 தான் வரும். இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, ரைட். அப்ப இந்த இடத்துல என்ன வந்துருக்குன்னா ஹேடு பிளஸ் V3 வந்துருச்சு. இப்ப இங்க ரூல் பாருங்க. if அருகில் ஹேடு வரும் பிளஸ் V3 வரும், if அருகில் ஹேடு வரும் பிளஸ் V3 வரும். இப்படி வந்தா என்ன ஆன்சர் பண்ணோம்னா, இதுல ஏதாவது ஒன்னதான் ஆன்சரா போடணும்னு சொல்லியிருக்கேன். எப்படி would have, should have, might have போட்டு மறந்துடாம இந்த வெர்பை 3வது காலமா மாத்தணும். ஏன் எங்க அந்த வெர்பு இருக்கு கேட்டீங்கன்னா இந்த பிராக்கெட்டை கேட்டு பாருங்க. சரி, இப்ப எப்படி மாத்தணும் பார்க்க சொல்றேன், கவனிங்க. if had பிளஸ் வெர்பு 3 வந்திருக்கா, அப்ப இங்க என்ன ஆன்சர் போடணும்னா, இங்க பாருங்க, இங்க would have வரல, அப்ப இது ஆன்சர் கிடையாது. இங்க would மட்டும் தான் வந்திருக்கு, அப்ப இது ஆன்சர் கிடையாது. இங்க நோச்சு பாருங்க, இங்க would have வந்திருக்கு, இங்கேயும் would have வந்திருக்கு. ஆனா ஒரு வித்தியாசம் இருக்கு, இதுவும் ரைட் மாதிரியே இருக்கும். ஆனா பெர்ஃபெக்ட் ஆன்சர் எதுன்னு கேட்டீங்கன்னா இதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க would have போட்டிருக்காங்க, ஆனா பிராக்கெட்ல இருக்கதா இங்க அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. வெர்பு ஒன்னவே அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, வெர்பு 3ஆ மாத்தி வச்சிருக்காங்க. பாருங்க, ஈடி ஆட பாருங்க, வெர்பு 3 ஆட் பண்ணி மாத்தி வச்சிருக்காங்களா? அப்ப இது ரெண்டுல எது பெர்ஃபெக்ட் ஆன்சர் கேட்டீங்கன்னா இதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஏன் இது இப்படி பண்ணி காட்டுறா, இப்படித்தான் நீங்க எக்ஸாம்ல உட்காந்துருக்கும் போது ட்ரை பண்ணணும். அவ்வளவுதான் மாணவர்களே, ரொம்ப சிம்பிள். இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். if I had called him, he dash inform. இப்படி எடுத்துக்கிடுவோம். இங்க என்ன சொல்ல வராங்க பாருங்க. நான் சொல்றேன், ஒரு ஆள்கிட்ட சொல்றேன், நான் மட்டும் அவனை அழைத்திருந்தால் அவன் என்னிடம் தெரிவித்திருப்பான். இது ஆக்சுவலா நடக்க வேண்டியது, ஆனா நிறைவேறாமலே போயிடுச்சு. இந்த மாதிரி இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, இங்க கவனிங்க. ஆனா இந்த உள்ளர்த்தெல்லாம் பார்த்தோம்னா போட முடியாது. இது சிம்பிளா அப்படியே விதிப்படி எப்படி போடணும்னா, இங்க இஃப் வந்திருக்கு, இங்க ஹேட் வந்திருக்கு, இங்க V3 வந்திருக்கு. அப்ப ரூல் என்ன, ஹேடு பிளஸ் V3 வந்தா கண்ண மூடி நம்ம ஆன்சர் என்ன வேணா போடலாம். இங்க பாருங்க, இங்க என்ன ஆன்சர் வரும் பாருங்க, would have
போட்டு இது அப்படியே போடக்கூடாது. கண்டிப்பா நீங்க இதை எப்படி மாத்தணும்னா இன்ஃபார்ம்டு. ஏன்னா உட்டுக்காக போடுறது முக்கியம் இல்ல, அது பக்கத்துல பிராக்கெட்ல V1 தான் இருக்கும், அந்த V3 மாத்தணும். இதுதான் ரொம்ப முக்கியம். போன எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இங்க would have informed தான் வருமா கேட்டீங்கன்னா கிடையாது, மாத்தியும் போட்டுக்கலாம். could have informed போட்டுக்கலாம், should have informed போட்டுக்கலாம், might have informed போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் மாணவர்களே. அவ்வளவுதான். இந்த had plus V3 டைப் முடிஞ்சு. அடுத்து had been plus V3 எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் டைப் பாருங்க, கவனிங்க. இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இஃப் வந்திருக்கு, இஃப் அருகில் ஹேட் வராம ஹேட் பீன் வந்து வெர்பு 3 வந்திருக்கு. அப்ப ரொம்ப சிம்பிள்ங்க, பீன் வந்தா கீழே பீன் வரும்னு சொன்னா இங்க பாருங்க, ஹேட் பிளஸ் வெர்பு 3 வந்தா இதை அப்படியே ஆன்சரா போடுறோம். ஆனா இங்க பாருங்க, ஹேட் பீன் வந்து வெர்பு 3 வந்தா இதுல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்கேன். பீன் வந்தா அங்கேயும் பீன் வரும். அப்ப இதுல எது ஆன்சர் வரும் பாருங்க, வில் பாஸ் வருமா, வராது. உட் பாஸ் வருமா, வராது. இப்ப இந்த ரெண்டு தான் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். இங்க பாருங்க, இங்க நம்ம குழப்பறக்காண்டி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, would have been பாஸ் கொடுத்துருக்காங்க, could have been பாஸ் கொடுத்துருக்காங்க. இது ரைட் மாதிரி இருக்கு பாருங்க, இங்க பீன் வந்திருக்கு, பீன் வந்திருக்கு. ஆனா எங்க தப்பு விட்டாங்கன்னா இங்க பாருங்க, வெர்பு 1 போட்டிருக்காங்க, வெர்பு 3 வரல பாருங்க. அதனால இதுவும் தப்பு. ஏன்னா ரூல் படி என்ன செய்யணும் பாருங்க, would have been போட்டு could have been போட்டு வெர்பு 3 மாத்தணும். இந்த பிராக்கெட்ல இருக்க வெர்பு 1 வெர்பு 3 மாத்தணும். ஆனா அங்க மாத்தல, எங்க மாத்திருக்காங்க, இங்கதான் கரெக்டா மாத்திருக்காங்க பாருங்க. இங்க would have been வந்திருக்கு, வெர்பு 3 வந்திருக்கு. அப்ப இதுதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான் மாணவர்களே. அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க, if I had been cooked well you dash eat well. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, நான் நன்றாக சமைத்து இருந்திருந்தால் நீ நன்றாக சாப்பிட்டு இருந்திருப்பாய் அப்படின்னு சொல்றது தான் இங்க இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இஃப் வந்திருக்கு, இங்க ஹேட் வராம ஹேட் பீன் பிளஸ் வெர்பு 3 வந்திருக்கு பாருங்க, வெர்பு 3 வந்திருக்காங்க. அப்ப என்ன ஆன்சர் பண்ணணும், மேல இருக்க மாதிரியே தாங்க. இங்க என்ன பண்ணலாம் பாருங்க, ஆன்சர் could have been கண்டிப்பா சேர்க்கணும். ஏன்னா மேல பீன் வந்தனால கீழே பீன் சேர்க்கணும். இப்ப மூணாவது காலம் பாருங்க, eat வெர்பு 1 அதோட இறந்த கால வடிவம் B2 ஏட்னு சொல்லுவோம். மூணாவது காலத்தை B3 ஈட்டன் சொல்லுவோம். அப்ப eat ate eaten. அப்ப இங்க என்ன வரும், would have been eaten. அவ்வளவுதான் மாணவர்களே. இதே மாதிரி எவ்வளவு எடுத்துக்காட்டு கொடுத்தாலும் இதை பேஸா வச்சு நாம பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஹேட் பீன் மாடல் முடிஞ்சு. இப் கிளாஸ்ல இன்னும் ஒரே ஒரு டைப் இருக்கு, அது என்னன்னு அடுத்து பார்ப்போம். அவ்வளவுதான் மாணவர்களே. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.